வந்துட்டா எப்பவும் எதுலயும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஐயா, நான் சாப்பிட முதல்ல பலகாரம் எடுத்துட்டு வரேன். ஓ, அதெல்லாம் ரெடியா இருக்கா? முதல்ல அத கொண்டு வாங்க, ஒண்ணு அப்புறமா பாத்துக்கலாம். போக போக எடுத்துட்டு வாங்க. ஏய் இருடா, ஒண்ண வெயிட் பண்ணி பார்த்தா தான் அதுல ஒரு கிக் இருக்கும். இது எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆமா, இவங்கெல்லாம் யாரு? பக்கத்து வீட்டுக்காரங்களா? அம்மா, இவர் ரம்யாக்கு அண்ணா மாதிரி, பேரு வாசுதேவன். இவங்க தான் அவங்களோட அம்மா. அவராவது அண்ணன் மாதிரி தான். இவர் தான் பொண்ணோட உண்மையான அண்ணனே. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானேம்மா. தெரிஞ்சுட்டே தான் அப்படி பேசுறீங்க. கொண்டாங்க கொண்டாங்க. தேங்க்ஸ்ங்க. ஆகா, எனக்கு பிடிச்ச முறுக்கு. அடாடா, அதிரசம், சீடை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா. நான் கூட பச்சை கேசரின்னு ரெகுலர் ஐட்டமா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நீங்க சீடை, முறுக்கு, அதிரசம்னு அசத்திட்டீங்களே. ஆஹா, டேஸ்ட் சூப்பரா இருக்குமா. என் மருமக எது செஞ்சாலும் அது நல்லா தாங்க இருக்கும். ஏன் கைய வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. இத வேற சாப்பிடணுமா? எந்த எண்ணெயோ தெரியலையே. என்னது இது, இவ்வளவு ஆயிலா இருக்கு? ஏங்க, அவங்க என்ன பெரிய சூப்பர் மார்க்கெட்லயா பொருளை வாங்கியிருப்பாங்க? ரேஷன் கடையில கியூல நின்னு வாங்கியிருப்பாங்க. வேற எப்படி இருக்கும்? எனக்கு வேணாம். நீங்க பொருளோட தரத்தை விக்கிற இடத்த வச்சு முடிவு பண்றீங்க. தரங்கிறது அதுல இல்லல்ல. சரியா சொன்னம்மா. முறுக்கு நறுக்குன்னு இருக்கிற மாதிரி நறுக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். உங்க அப்பா சும்மாவே இருக்க மாட்டாரா? இவங்க எல்லாம் என்னத்துக்கு சாப்பிடுறதுன்னு தெரியாம அந்தஸ்துக்கு சாப்பிடுறவங்க. நல்லது கிட்டதுல இவங்களுக்கு எங்க தெரிய போகுது? இவங்க எல்லாம் ஆரோக்கியத்துக்கு சாப்பிடுறவங்க இல்லம்மா. அப்பா, சாப்பாடு புராணம் போதும்பா, வந்த வேலையை பார்க்கலாம். கனகா, நீ போய் ரம்யாவை கூட்டிட்டு வா. அத்தை, நான் போய் டீ எடுத்துட்டு வந்துடுறேன். வேறாண்டே, இந்த சாப்பிட. ரெடி பண்ணதெல்லாம் போதும். அம்மா மகாராணி, உன்னை பாக்குறதுக்கு பட்டத்து இளவரசன் வந்துட்டான். வா போலாம். வா வாடி, எந்திரி. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா. வணக்கம். மாமா, வணக்கம்மா. ரம்யா, எல்லாருக்கும் டீ கொடு. சரிங்க அண்ணி.
என் வீட்டுக்கு மருமகளை வர போறியா? வா. ஏய் பேராண்டி, பொண்ண நல்லா பாத்துக்கோ. அப்புறம் சரியா பார்க்கல பிடிக்கலாம் சொல்லிடக்கூடாது. என்னது சொல்லிடுவாரா? அவர் மட்டும் என் தங்கச்சியை பிடிக்கலன்னு சொல்லட்டும், அப்புறம் இருக்கு. என்ன மாப்பிள்ள, சொல்லுவீங்களா என்ன? ஐயோ இப்ப அவங்கள நான் பார்க்கவே இல்லை. ஆனாலும் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சி. போதுமா? அந்த பயம் இருக்கணும். என்ன ஒழிச்சுக்கிட்டு இருக்க? எவனோ ஒருத்தன் உன் தங்கச்சிக்கு அண்ணாலும் உரிமை கொண்டாடிட்டு இருக்கான். நீ மரமாண்ட மாதிரி நின்றுட்டு இருக்க. அதையும் உன் குடும்பம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. நீ வெக்கலாம சிரிச்சிட்டு இருக்க. என்னைக்கு இந்த அசிங்கம் வெளியே தெரிஞ்ச ஊரே கை தட்டி சிரிக்க போதும். சரிங்க, இந்த நகைச்சுவை பட்டிமன்றம்லாம் முடிஞ்சுதா? இப்போ உங்க பொண்ணு கொஞ்சம் பாட சொல்றீங்களா? என் வாய் அடைச்சிங்கல்ல, இப்ப நல்லா மாட்டினீங்களா? இல்ல, எங்க குடும்ப வழக்கப்படி மாப்பிள்ளை பார்க்க வரும்போது பொண்ணை பாட சொல்றது வழக்கம். அதனாலதான் கேட்டேன். உங்க பொண்ணு பாடும்ல? உங்க வழக்கம்லாம் சரிதான். ஆனா எங்க பொண்ணுதான் பாடாதே. ஏன்? ஏன்னா அவளுக்கு சரியா பேச கூட வராது. தெரியாதா உங்களுக்கு? ஓ, சாரி சாரி. உங்க பொண்ணுக்கு தான் சரியா பேச வராதுல்ல? திக்கு வாயி. மறந்துட்டேன். அம்மா, மருமகளே, என்னம்மா பேசுற நீ? இல்ல கிரிஷ், நான் யதார்த்தமா தான் சொன்னேன். பாட வரலன்னா பரவாயில்ல, அதான் பேசவே திக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. இல்லங்க, எங்க பொண்ணு பாடுவா. திக்கிற மாதிரி ஏதாவது பாட்டு இருக்கா? அத நீங்க கேட்டுட்டே சொல்லுங்க. ரம்யா, அவங்க ஆசைப்படுறாங்கல்ல, நீ பாடு. இல்ல அண்ணி. அண்ணி சொல்ற, நீ பாடு ரம்யா.